ஈரான் மீதான போர் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகின்ற நிலையில் ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூதரக பகுதியில் பெரும் வெடிப்பு சத்தம் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி 3 ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது 2 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் ஒன்று தூதரகத்திற்குள் விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தூதரக பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் சேத விவரங்கள் குறித்து எந்தவொரு தகவலும் வெளியாகவில்லை. இதேவேளை ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்டிருந்த தனது வான்வெளியை ஐக்கிய அரபு ராச்சியம் மீண்டும் திறந்துள்ளது. இதனிடையே வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி 2 வாரங்களுக்குள் ஈரானை அழித்துவிட்டதாக கூறியுள்ளார். ஈரானிடம் கடற்படை, விமானப்படை, விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் இல்லை என்றும் அவர்களின் தலைமைத்துவம் அளிக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரானில் உள்ள 7000க்கும் மேற்பட்ட ராணுவ மற்றும் வணிக ரீதியான இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாகவும் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். கடந்த வாரத்தில் மட்டும் ஈரானின் 100க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் 30 கண்ணிவெடிகள் வைக்கும் கப்பல்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்றும் யாரும் எதிர்பார்க்கவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அவர்கள் சரணடைவதற்கு பதிலாக திருப்பி தாக்கியதாகவும் கூறினார்.